மக்களை இந்த வீடியோவில் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, நீதிமன்றம் உயிர்ப்புடன் இருக்குது, நீதிமன்றத்தை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் ஆவணப்படுத்த போகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தை புலம்புறதுக்காண்டி இந்த வீடியோ நான் பண்ணலை. தீர்வு கிடச்சிருக்கு, ஓரளவு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு. இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளோ நாளாக நடந்த இந்த அடக்குமுறைகளை கவனிக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுல்ல. இப்போ பரவாயில்ல, சில பேரை நம்ம நம்பலாம் அப்படிங்கிற சில நல்ல விஷயத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆரம்பித்து இந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பதிவு செய்யப்பட்ட 14 பேர் உட்பட பல்வேறு வகையான நீதிமன்ற உத்தரவுகள் வெளியாயிருக்கு. இந்த வழக்கு யார் போட்டா, இந்த வழக்கிலேயே நீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்துருக்கு, அதற்கு அரசு தரப்பு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, இந்த வழக்கு விசாரணையில் முழுமையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம். இந்த வீடியோவில் நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும்னா, இங்கே எதுவுமே நம்ம கையை தாண்டி போயிடுச்சு, நம்ம இயலாமையை வெளிப்படுத்தி நம்ம எதுவுமே செய்ய வேணாம், நீதிமன்றம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை சக மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, திடீர்னு எப்படி நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்குது, இதன் பின்னணி என்ன, டக்குன்னு எப்படி இந்த வழக்கை விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, முதல்ல இல்லைப்பா ஆல்ரெடி தாமாக முன்வந்துன்னு ஒரு செய்தி வந்துச்சுல, தாமாக முன்வந்து இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்தாலும் அதில் சின்ன பிரச்சனையை நீதிமன்றம் சந்திச்சாங்க. தலைமை நீதிபதி ஊரில் இல்லை, அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் தாமாக முன்வந்து விசாரிக்க முடியும், அவரோட சைன் வேணும். தலைமை நீதிபதி ஊரில் இல்லாத போது இந்த விஷயத்தை செய்ய முடியாது. தாமாக முன்வந்து இந்த விஷயத்தில் ஒரு அட்டென்ஷனை நீதிமன்றம் கொடுத்துட்டு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இண்டிவிஜுவலாக அது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரும் மனு தாக்கல் பண்ணிங்கன்னா அந்த வழக்கை உடனடியாக விசாரித்து உடனடியாக தீர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. தாமாக முன் வந்து விசாரிக்க முடியாத காலகட்டத்தில் நீதிமன்றம் இருந்ததுனால வேற ஒரு டைரக்ஷனை கொடுத்ததுனால அதிமுக பாஜகவை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு மனுவை நீதிமன்றம் சொன்னபடியே இண்டிவிஜுவலாக தாக்கல் பண்ணுறாங்க. நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை அவங்க சொன்னபடியே உடனடியாக எடுத்து விசாரித்து உடனடியாக தீர்வு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணையில் பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி நான் இங்கே ஆவணப்படுத்திட்டு நீதிமன்றம் எதெல்லாம் பார்த்துட்டு இந்த 6 மிக முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த ஃபைனல் ஏரியாவுக்கு வந்துடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சங்கடமான நிலையை எதிர்கொண்டாங்க. இது திமுக பிரமுகர் சம்பந்தப்பட்ட வழக்கு, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆணுச்சு, இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களோட ப்ரெஸ் மீட் எந்த அளவு சரியானது அப்படிங்கிற பல்வேறு விதமான சரமாரி கேள்விகளை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு அவங்க தரப்பு சில பதில்களை சொன்னாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களோட பேட்டியானது சட்டப்படி தவறு கிடையாது, ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது அரசோட அனுமதி தேவையில்லை, புலன் விசாரணை மூலமாக சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் புலன் விசாரணையோட ஆரம்பகட்ட காலத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காண்டி அவர் அப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்ட வழக்கம் போல் நீதிமன்றத்தில் கட்டிட்டாங்க. நீதிமன்றத்தாலையும் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அருண் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உத்தரவும் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆணுச்சு அப்படிங்கிற சரமாரி கேள்விகளை நீதிமன்றம் சொன்ன அந்த கேள்விகளை சரியாக எதிர்கொள்ள முடியலை. அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க பதில் நீதிமன்றத்தால் ஏற்கப்படல, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற டோனில் தான் நீதிமன்றம் அதை பதிலை கண்காணித்தாங்க. பட் அவங்க கொடுத்த பதில் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் ஆவணப்படுத்தினா தான் என்ன மாதிரிலாம் சொல்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எதில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா CCDNS. இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரில் சில எஃப்ஐஆர்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனாகவே இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம். சில சென்சிட்டிவான மிக பாதுகாக்க வேண்டிய எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்ஐஆர் லாக் ஆயிரும், நம்ம யாராலுமே அதை படிக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரியை தாண்டி அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல் வேறு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட சீக்கிரட்டான இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதான் இங்கே பெரிய லெவலில் சர்ச்சையானுச்சு. இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆயிருக்கு, இந்த எஃப்ஐஆரில் அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட விலாசம் உட்பட ஃபோன் நம்பர் உட்பட இந்த எஃப்ஐஆரில் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் காவல்துறை இப்படிலாம் எஃப்ஐஆர்லாம் பதிவே செய்ய மாட்டாங்க, மிக 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 தரைக்குறைவான எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதிகளே இந்த எஃப்ஐஆர் சார்ந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த எஃப்ஐஆர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சாஃப்ட்வேரில் வந்து அப்ளை பண்ணிட்டோம், அந்த சாஃப்ட்வேர் வந்து முழுக்க அந்த எஃப்ஐஆர் வந்து பிளாக் பண்ணாமல் விட்டுருச்சு, அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, அந்த சாஃப்ட்வேர் வந்து நிக் அப்படிங்கிற தேசிய தகவல் மையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது, உள்துறை அமைச்சகத்தின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் அந்த எஃப்ஐஆர் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்த பிறகு நாங்கள் உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து மெயில் பண்ணி தான் அந்த எஃப்ஐஆரை பிளாக் பண்ணோம், எங்கள் சைடு எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகலை. ஆனால் அந்த சில வினாடிகள்
வந்து இந்த எஃப்ஐஆர் ஓப்பனாக இருந்ததில் 14 பேர் இந்த எஃப்ஐஆரை படிச்சிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆரை நீங்களும் நானும் படிக்கணும்னா நம்மளோட பெயர், நம்மளுடைய ஃபோன் நம்பரை சொல்லிவிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்தால் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆரை நம்மளால் ரீட் பண்ண முடியும். அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் 14 பேர்கிட்ட போயிடுச்சு. இந்த 14 பேர் மேலே 14 பேர் காரணமாக தான் ஊடகங்களில் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஊடகத்துக்கு மேலே பழிய தூக்கி போட்டாங்க. நீதிபதிகள் உங்கள் மேலே தவறு வச்சுக்கிட்டு எல்லாரையும் குறை சொல்லாதீங்க. இந்த எஃப்ஐஆர் சார்ந்த விஷயத்தில் லீக் பண்ணது உங்களுடைய தொழில்நுட்ப கோளாறு. அதாவது இந்த எஃப்ஐஆர் எப்படி ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த இப்போ புதிதாக இயற்றப்பட்ட அந்த குற்றவியல் சட்டங்களை சொல்கிறீங்க. இந்த குற்றவியல் சட்டம் வந்து ஜூலை மாதம் வந்துச்சு, இப்போ டிசம்பர் மாதம் நடக்குது. தேவையில்லாமல் இந்த தொழில்நுட்ப காரணங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து எதுவுமே அவங்களால கண்டிக்க மட்டும்தான் முடிஞ்சு, வேறு எதுவுமே பண்ண முடியல. இந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அடுத்து பல்கலைக்கழக தரப்பு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா 189 ஏக்கருங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். இதில் பார்த்தீங்கன்னா 988 கேமரா இருக்குது. இதில் 849 கேமரா செயல்பாட்டில் இருக்குது. நாங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவு சேஃப்டி பர்பஸ் தான் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி சில சம்பவங்கள் நடக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுடைய மாணவிகளுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நாங்கள் துணை நிற்கிறோம். இனிமேல் இந்த குற்றச்சம்பவங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்காமல் பார்த்துக்கிறோம். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீதிமன்றத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க முழுக்க நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் நீதிபதிகள் நான் சொல்ல போகிற இந்த 6 மிக முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. முதல் உத்தரவு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ நடக்கிற சினாரியோ எங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லை. ஏன்னா ஒரு பெண் வந்து படிக்க போன இடத்துல சில பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிருக்காங்க. அந்த விஷயத்தை காவல்துறையிட்ட சொல்லும் போது காவல்துறை அந்த எஃப்ஐஆரை தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி லீக் ஆகிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு ஆளும் கட்சி தரப்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் கவனிக்கப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இது அத்தனையுமே பார்க்கும்போது 20 வழக்கில் குற்றப்பின்னணியில் இருக்கிற ஒருத்தர் தான் மறுபடியும் இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு. புதுசாக யாரோ ஒருத்தங்க இந்த குற்றத்தை பண்ணலை. இது அத்தனையுமே பார்க்கும்போது இந்த காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தா சரியாக இருக்காது. சிபிஐ விசாரணை இங்கே அவசியம் கிடையாது. ஆனால் சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லி 3 பெண் ஐபிஎஸ் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த டீம் தான் இனிமேல் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ண போகிறாங்க. இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேறு எதுவும் பெண்களோட வாழ்க்கையில் விளையாடி இருக்காரா, வேறு எதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குதா, அப்புறம் ஃபோன் செக் பண்ணி பார்க்கும்போது ஏறத்தாழ ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு வருது. அந்த ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சில இன்னும் சில கல்லூரி குழந்தைகள் அதில் இருக்காங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அந்த புலனாய்வு குழு தான் பதில் சொல்ல போகுது. இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து பெரிய லெவலில் விசாரிக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வேற யாரும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு தொடர்பு இருக்கா, இந்த குற்ற பின்னணியில் வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா, அந்த சார்சான்னு சொல்கிறது யார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை நீதிமன்றம் இந்த சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி முழு அதிகாரத்தை யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விஷயத்தை வரவேற்றிருக்காங்க. அரசு தரப்பும் இதற்கு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு 25 லட்ச ரூபாய் இழப்பீடு தந்திருக்காங்க. இந்த இழப்பீடு அப்படிங்கிறது அந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட அந்த அரசாங்க தோல்வி காரணமாக இந்த பெண்ணுக்கு 25 லட்ச ரூபாய் இழப்பீடு கிடச்சிருக்கு. இந்த 25 லட்ச ரூபாய் இழப்பீடை தாண்டி அந்த பெண் வேற எதுவும் இழப்பீடு எதிர்பார்த்தாலும் இந்த இழப்பீடு தரையாக இருக்காது. இது இப்போதைக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். இந்த 25 லட்ச ரூபாய் இப்போதைக்கு உங்கள் கைகளில் இருக்கட்டும் அப்படிங்கிறதா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தாலும் அதற்கு இந்த இழப்பீடு தடையாக இருக்காது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பெண் இனிமேல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான கட்டணமும் கட்ட தேவையில்லை. ஃப்ரீ எஜுகேஷன் அந்த பெண்ணுக்கு கிடைக்கட்டும். அந்த பெண்ணோட விடுதி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், புக்கு நோட்டு எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி லீக் ஆகிருக்கு, யார் மூலமாக லீக் ஆகிருக்கு, உண்மைக்குமே தொழில்நுட்ப கோளாறா அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை துறை ரீதியாக விசாரித்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அஞ்சாவது மிக முக்கியமானது அருண் ஐபிஎஸ் அவர்களோட அந்த பத்திரிகை சந்திப்பு சார்ந்த விஷயத்தில் சட்டப்படி யாரும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீதிமன்றம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா அவர் தப்பு பண்ணல அப்படிங்கிறது அரசு தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால சட்டப்படி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நீதிமன்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா
இந்த எஃப்ஐஆரை வந்து பதிவு செஞ்சு பெரிய லெவலில் பரப்புனாங்கன்னு சொல்கிறாங்களா 14 பேர். அந்த 14 பேர் மேலே கடுமையான நடவடிக்கை வேணும். இந்த 14 பேர் இந்த போலீஸ்காரங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிறதுக்கு அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லீக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரங்க இந்த 14 பேர் இவங்கள்டேருந்து இந்த இழப்பீடு தொகையை கலெக்ட் பண்ணி அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 6வது மிக முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ 7வதாக போனஸான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது நீதிபதிகளாக நீதிமன்றத்தில் பதிவு செய்யலை, நீதிபதிகள் அப்படிங்கிற அந்த மனிதர்கள் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆண் பெண் சமநிலையை சார்ந்து பேசியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதி சார்ந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது அந்த பெண்ணோட கேரக்டர் எப்படி டேமேஜ் பண்ணுறது சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு பெண் என்ன உடை அணியணும், ஒரு பெண் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், எத்தனை மணிக்கு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நோக்கி அந்த நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தில் முழுக்க அந்த வழக்கு விசாரணையானது இப்போதைக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. தாமாக விசாரிக்க முடியாட்டியும் நீதிமன்றம் தாமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க நீதிமன்றம் விசாரித்து 6 மிக முக்கியமான உத்தரவு கொடுத்து இந்த வழக்கோட டைரக்ஷனை இப்படி திருப்பியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. காவல்துறை இங்கே பண்ணது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருந்தாலும் நீதித்துறை அதை சரி செய்ய முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.